ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா எடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி ரயில்வேல பார்த்தீங்கன்னா வருஷம் கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வருஷமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நடந்து முடிஞ்ச என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் கேட்டிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அப்கமிங் இதில் வந்து இதுலேருந்து பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்லாம் வரலாம். இதை பேஸ் பண்ணி இந்த சிமிலாரிட்டியில் பேஸ் பண்ணி வரலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் வாஸ் த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் in India as per the latest national family health survey. இந்த சர்வே பேஸ் பண்ணி தான் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி கேட்குறாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். இது ஹெல்த் சர்வே வந்து 5th சர்வே தான். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போதைக்கு இது வரைக்கும் 6th நடந்திருக்கு. மொத்தம் 6 சர்வே நடந்திருக்கு. 6வது சர்வே வந்து 2023-24 இன்னும் வரைக்குமே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல. ரிப்போர்ட் இன்னும் வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கலாம். 6th ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இன்ன வரைக்கும் பண்ணல ஆக்சுவலாக. ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் வாஸ் த செக்ஸ் ரேஷியோ இந்தியா அஸ் பர் தி 2011 சென்செக்ஸ் டேட்டா கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 943 ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல். ஓகேங்க. 943 தான் வரும். 943 ஃபீமேல்ஸ் அஸ் பர் 1000 மேல். அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து நம்ம ஸ்டேட் வந்து கேரளா தான் வரும் ஹையஸ்ட்டு. தமிழ்நாடு வந்து செகண்ட் வரும். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 879. ஜம்மு காஷ்மீர் வந்து 889. ஸ்டேட் வித் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து புதுச்சேரி. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா டாமன் அண்டு டையூ. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் லைவ்ஸ் இன் அர்பன் ஏரியா அக்கார்டிங் டு தி 2011 சென்சஸ் இருக்காங்க. 31.16% வந்து இப்போதைக்கு இருக்காங்க அர்பன் ஏரியாஸ், நகர்ப்புறங்கள் சொல்லுங்க. வாட் ஆர் த லிட்ரஸி ரேட் இன் இந்தியா அக்கார்டிங் டு 2011 சென்செக்ஸ் இருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 74.04% நம்மளோட எழுத்தறிவு விகிதம் வந்து இருக்குது இந்தியா 2014 அக்கார்டிங் பண்ணும்போது. அதே மாதிரி 2014 நடந்த சென்செக்ஸ் படி அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பாருங்கள் 94% இருக்குது. மிசோரம், லக்ஷர்தீப் வந்து 91.8%. அதுவும் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து லக்ஷர்தீப்ன்றது. அவங்க பார்த்தீங்கன்னா கேரளா வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்காங்க. ஸ்டேட் வித் லோயஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரேட்னா பீகார், அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி அர்பன் பாப்புலேஷன் இன் இந்தியா லிவ்ஸ் இன் ஸ்லம் கண்டிஷனல். இதுனா குடிசை சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17.4% இருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார். மோஸ்ட் யூனியன் டெரிட்டரி வந்து டெல்லி அதிகமாக இருக்காங்க. லீஸ்ட்டு பாப்புலேட் ஸ்டேட் வந்து சிக்கிமு, அப்புறம் வந்து மிசோரம் வரும். லக்ஷர்தீப் வந்து 64 பேர் தான் இருக்காங்க. டேஷ் ரெக்கார்டட் தி ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இன் 2011 as per தி சென்சஸ் ஆஃப் இந்தியா. டென்சிட்டியில் பார்க்கும்போது ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படி பார்த்தா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் டெல்லி தான் வரும். உயர்ந்த மக்கள் தொகை அடர்த்தியாக சொல்லுவாங்க. வாட் இஸ் த ப்ராஜெக்டட் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா பை 2036 கேட்டாங்க. அக்கார்டிங் டு தி நேஷ்னல் கமிஷன் ஆஃப் பாப்புலேஷன். அவங்க சர்வே எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட 2036 நம்மளோட பாப்புலேஷன் வந்து 1.2 பில்லியன் வரைக்கும் போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டயர் 1 சிட்டிஸ். டயர் 1 சிட்டின்றது எப்பயுமே அங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க, அவங்களோட மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், அவங்களுடைய எல்லாமே அது சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறதுனா, இப்போ சென்னை எடுத்திங்கன்னா சென்னையில் வந்து இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் டயர் 1 சிட்டியும் பிரிப்பாங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டியாக பிரிப்பாங்க. டயர் 1 பார்த்திங்கன்னா கொல்கத்தா தான் வரும். பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2019-21 அது சர்வே படி என்ன கேட்டிருக்காங்கன்னா சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஹவுஸ் ஹோல்டு என்ன அப்படின்னா 70% வரும். போட்டிங்களா? பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேம்பட்ட சுகாதார வசதிகளை அணுகக்கூடிய குடும்பங்களின் தோராய சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. 70% ஆன்சர். அக்கார்டிங் டு 2011 சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் வாஸ் அப்சர்வ்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரைப் பாப்புலேஷன். ட்ரைப் பாப்புலேஷன் இல்லாத ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். 2011 சர்வே படி பஞ்சாப் வந்து ட்ரைப் ஸ்டேட்டில் சொல்கிறாங்க. பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which India state union territory had the highest urbanized population as per the census of 2011?
உங்களுக்கே தெரியும் டெல்லின்னு. அதான் யூனிட் ஹையஸ்ட் அர்பனைஸ் பாப்புலேஷன் ஆஃப் 11 டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு த சென்செக்ஸ் ஆஃப் இந்தியா வாட் வாஸ் தி அப்ராக்சிமேட். இதுக்கு என்ன அர்த்தம்னா 10 வருஷம், அதான் 2001 சொல்லுவாங்க. அதுதான் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 17.6 மடங்கு வந்து மக்கள் தொகை வளர்ச்சி வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் வந்து 17.6% வளர்ச்சி வந்துருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு வந்து ரயில்வேல வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்னு சொல்லுங்கள். அதை இப்போ எடுத்து நான் வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.